வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஏழைகளுக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கப்படும் என அதிமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி. புதிய திட்டத்துக்கான நிதி ஆதாரம் குறித்து விளக்கம் கேட்டு அதிமுகவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். நீட் தேர்வு மாணவர்கள் கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு. கிராமங்களில் 50 லட்சம் பெண்கள் மக்கள் நல பணியாளர்களாக நியமிக்கப்படுவார்கள் என வாக்குறுதி. மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்களை திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்துள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பாஜகவுக்கு திமுக தேர்தல் அறிக்கை பற்றி பேச அருகதையில்லை என கனிமொழி பதிலடி. பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பான அனைத்து வழக்குகளும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றம். நக்கீரன் கோபால் முன்ஜாமீன் மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. 283 தொகுதிகளை வென்று மீண்டும் பாஜகவை ஆட்சி அமைக்கும் என டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு. தமிழகத்தில் திமுக கூட்டணி 34 தொகுதிகளை கைப்பற்றும் எனவும் தகவல். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ஏழைகளுக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என அதிமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேர்தல் அறிக்கை தயாரித்த குழுவினருக்கு பாராட்டு தெரிவித்த பன்னீர்செல்வம், சமூக நீதி கொள்கையில் மதச்சார்பின்மையில் அதிமுக அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். அம்மா தேசிய வறுமை ஒழிப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், மாதாந்திர நேரடி உதவித்தொகை 1500 ரூபாய் வழங்கும் திட்டம் நாடு முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு செயல்படுத்தப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலுக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையின் அம்மா தேசிய வறுமை ஒழிப்பு திட்டம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோர், கைவிடப்பட்ட பெண்கள், வருமானமற்ற விதவை பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், நிலமற்ற விவசாய கூலி தொழிலாளர்கள், கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் வாழும் உடலுழைப்பு தொழிலாளர்கள், ஆதரவற்ற முதியோர் ஆகியோருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1500 நேரடியாக அவரது வங்கிக் கணக்கில் செலுத்தும் வறுமை ஒழிப்பு திட்டத்தை நாடு முழுவதும் செயல்படுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசை வலியுறுத்தும். இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க புதிய அமைப்பு ஒன்று தேசிய அளவில் உருவாக்கிட வலியுறுத்தப்படும் என கூறிய ஓபிஎஸ், காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றும் உறுதியளித்தார். இனப்படுகொலை பற்றி முறையாக விசாரணை நடத்தப்படும். திமுக காங்கிரஸ் கூட்டணி செய்த தவறுகளை வெளிக்கொண்டு வர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்ட அவர், வறட்சியால் பாதிக்கப்பட்ட தமிழகம் முழுவதும் தண்ணீர் கொண்டு செல்ல நீர் மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தும். காவேரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை உடனடியாக மேற்கொள்ள மத்திய அரசை வலியுறுத்துவோம். கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தும். மருத்துவம் போன்ற உயர்கல்வியில் சேர நீட் தேர்வில் இருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வலியுறுத்தும். தேர்தல் அறிக்கையில் ஏழைகளுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும் என அதிமுக வாக்குறுதி அளித்துள்ள நிலையில் இது தொடர்பாக விளக்கம் கேட்டு அதிமுகவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
மக்களிடம் வாக்குகளை பெறும் நோக்கில் இலவச திட்டங்கள், இலவச நிதியுதவி போன்றவற்றை அறிவிக்கக்கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இலவச திட்டங்கள் அறிவிக்கப்பட்டால் அதற்கான நிதி ஆதாரம் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அதிமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் அம்மா தேசிய வறுமை ஒழிப்பு திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மாதந்தோறும் நேரடி உதவித்தொகையாக 1500 ரூபாய் வழங்க வலியுறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து 1500 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டம் தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு திமுகவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி தோல்வி அடையும் என உறுதியளித்துள்ள மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு திமுக பதில் சொல்லியே ஆக வேண்டும் என குறிப்பிட்டார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ் மொழியை அலுவல் மொழி ஆக்க வேண்டும் என தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திமுக பாத்தீங்கன்னா ஒரு அரை வேக்காட்டுத்தனமான ஒரு தேர்தல் அறிக்கை, எப்படி சொல்றேன்னா, ஒரு தமிழ்ன்றது இப்ப நாங்க சொல்றோம், இதை ஒரு அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்கணும்னு சொல்லி எங்களோட தேர்தல் அறிக்கை சொல்றோம். ஆனா திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, கோ அபிஷியல் லாங்குவேஜ். அது என்ன கோ அபிஷியல் லாங்குவேஜ் எனக்கு தெரியல. அது கோ அபிஷியல் லாங்குவேஜ் என்னது? நாங்க சொல்றது என்னன்னா, அபிஷியல் லாங்குவேஜாகவே தமிழை அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்க இங்க ஃபைட் பண்றதுக்கு மத்திய அரசு வலியுறுத்துறதுக்கு நாங்க அறிக்கை கொடுத்துருவோம். ஆனா இவர் கோ அபிஷியல் லாங்குவேஜ்னா எந்த அளவுக்கு ஒரு மொழியில ஒரு துரோகத்தினுடைய வெளிப்பாடு தான் நிச்சயமா தேர்தல் அறிக்கை வெளியிடுது. ஒண்ணு, நீட் தேர்வு, மாணவர்கள் கல்விக்கடன் ரத்து உள்ளிட்ட அம்சங்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. அக்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் விவசாயத்துறைக்கு தனி பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வரி வருவாயில் 60% மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்றும், வளர்ந்த மாநிலங்கள் மேலும் வளர்ச்சி பெற பாரபட்சமில்லாமல் நிதி பங்கீடு செய்ய வலியுறுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க சிறப்பு அந்தஸ்து பொருளாதார நிபுணர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனிநபர் வருமானத்தை 1.5 லட்சம் ரூபாயாக உயர்த்திட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ள அந்த அறிக்கையில், நாள்தோறும் நிர்ணயம் செய்யப்படும் பெட்ரோல், டீசல், எரிவாயு பொருட்களின் விலை கட்டுக்குள் வைக்கப்படும் என்றும், எரிவாயு சிலிண்டருக்கான மானியத் தொகை வங்கியில் செலுத்தும் முறை மாற்றப்பட்டு முன்பிருந்தது போல் மாற்றப்படும் என்றும் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய நதிகளை இணைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள அந்த அறிக்கையில், நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும், மாணவர்களின் கல்விக்கடன் முழுமையாக ரத்து செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமப் பகுதிகளில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு தொழில் துவங்க 50,000 வரை வட்டியில்லா கடன் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்துள்ள திமுக தேர்தல் அறிக்கையில், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்றும், சேது சமுத்திர திட்டத்தை மீண்டும் துவக்கி செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை மனிதாபமான அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், கார்ப்பரேட் நிறுவனங்களில் 10,000 ரூபாய் ஊதியத்தில் 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மக்களின் உணர்வுகளை வெளிக்காட்டும் தேர்தல் அறிக்கை என்று திமுக தேர்தல் அறிக்கை குறித்து தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் KS அழகிரி கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களின் உணர்வுகளை வெளிக்காட்டும் திமுக தேர்தல் அறிக்கை தெளிவாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். விரைவில் வெளியிட உள்ள காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கான முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்றும் KS அழகிரி குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியில் 10 மக்களவை தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் நாளை மறுநாள் வெளியாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி வரும் திட்டங்களை செயல்படுத்தப் போவதாக திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மாநில பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை 5 ஆண்டுகளில் நிறைவேற்றாத பாஜகவுக்கு திமுக தேர்தல் அறிக்கை பற்றி பேச அருகதை இல்லை என தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். பொய்யான ஒரு தேர்தல் அறிக்கை ஏற்கனவே மத்திய அரசு நடத்தி கொண்டிருப்பதையெல்லாம்
நடத்தவில்லை என்று சொல்லுகின்ற ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கிறது. அதனால் இனிமேல் மக்கள் இதை நம்ப போவதில்லை. ஸ்டாலின் சொல்றாருல அதிமுக நாங்க மிரட்டி கொண்டிருக்கிறோம்னு. நாங்க அவங்களோட இயல்பா சுதந்திரமா அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுக்கறதுல இருந்தே எந்த விதத்திலும் நாங்கள் தோழமையோடு தான் நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது தேர்தல் அறிக்கை உங்களுக்கு வெளிப்படையா தெரிகிறது. பிஜேபியோடைய தேர்தல் அறிக்கையில கொடுக்கப்பட்ட எந்த வாக்குறுதியையுமே இந்த 5 ஆண்டுகளில் பிஜேபி நிறைவேற்றவில்லை. பிஜேபி தேர்தல் அறிக்கையை பற்றி அதில் இருக்கக்கூடிய உண்மையை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. திமுக தேர்தல் அறிக்கை மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பெருமைப்பட கூறியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சட்டமன்ற தேர்தலுக்கும் தனியாக தேர்தல் அறிக்கை தயாரித்து ஆட்சி நடத்த முன்கூட்டியே திட்டமிட்டு திமுக செயல்படுவதாகவும் புகழாரம் சூட்டினார். இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் நாடாளுமன்ற தேர்தலுக்காக வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை மிகச் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் இயங்குகின்ற மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழ் ஒரு இணை ஆட்சி மொழியாவதற்குரிய சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், வேளாண் துறைக்கென்றே மத்தியில் தனியாக ஒரு நிதிநிலை அறிக்கை வெளியிடுகின்ற நிலையை உருவாக்குவோம் என்றும், முடங்கி கிடக்கின்ற சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்றும் சிறப்பான குறிப்புகளாக இந்த தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கின்றது. சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தனித்தனியாக அதற்கும் தேர்தல் அறிக்கையை தயாரித்து ஒரு அரசை நடத்துவதற்கு முன்கூட்டி எப்படி திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்கிறது. அத்தைக்கு மீசை முளைப்பது போல் திமுகவின் தேர்தல் அறிக்கை இருப்பதாக அமைச்சர் OS மணியன் கிண்டலாக பேசியுள்ளார். நாகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தாலும் சிறுபான்மையினர் வாக்குகள் சிந்தாமலும் சிதறாமலும் கிடைக்கும் என தெரிவித்தார். திரு ஸ்டாலின் அவர்கள் அத்தைக்கு மீசை முளைக்கப் போகிறது, அதனால் சித்தப்பா என்று அழைக்கப் போகிறது என்று சொல்லுவதைப் போல இருக்கிறது திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிற திமுகவுடைய தேர்தல். நாடாளுமன்றம் என்ன செய்யும் என்பதை முதலிலே ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வைகோ அவர்கள் தன்னுடைய மகனை வாரிசு அரசியலை உருவாக்க, முதலமைச்சராக்க, கட்சிக்கு தலைமைக்கு கொண்டு வர கருணாநிதி துடிக்கிறார். அதனால்தான் கட்சியை விட்டு வெளியே போகிறேன், திமுகவை அடித்து ஒழிக்கும் வரை ஓய மாட்டேன் என்று சொன்ன மதிமுக திமுகவோடு இணையவில்லையா? அதிமுக மற்றும் திமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கைகளில் ஒரே மாதிரியாக இருந்த சில வாக்குறுதிகளை தற்போது காணலாம். தமிழகத்தில் உள்ள மத்திய அரசின் அலுவலகங்கள் அனைத்தும் தமிழிலேயே செயல்பட தக்க வகையில் இணை ஆட்சி மொழியாக தமிழை அங்கீகரிக்க வலியுறுத்தல் என்ற வாக்குறுதி இரு கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளிலும் இடம்பெற்றுள்ளது. மேலும் நீட் தேர்வில் இருந்து விலக்கு, பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை தொடர்பாக வாக்குறுதிகளும் அதிமுக மற்றும் திமுக தேர்தல் அறிக்கைகளில் வெளியாகியுள்ளன. தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு முறை அறிமுகம் செய்யப்படும் என இரு கட்சிகளும் வாக்குறுதி அளித்துள்ளன. மாணவர்கள் பெற்றுள்ள கல்விக்கடன் முழுவதும் ரத்து செய்யப்படும் என்ற அம்சமும் இரு கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்க வேளாண் மண்டலம் மற்றும் கேபிள் கட்டண குறைப்பு உள்ளிட்ட வாக்குறுதிகளும் இரு கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளில் இடம்பெற்றுள்ளன. அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யவிருப்பதாக நடிகர் கார்த்தி தெரிவித்துள்ளார். அகில இந்திய நாடாளு மக்கள் கட்சி தலைவர் நடிகர் கார்த்திக் இன்று முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஆகியோரை அதிமுக தலைமை அலுவலகத்தில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவின் தேர்தல் அறிக்கை அற்புதமாக இருப்பதாகவும் தாம் அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யவிருப்பதாகவும் கூறினார். தேர்தல் அறிக்கை நீங்க படிச்சு பார்க்கணும், அதுலயே தெரியும் ஏன் நான் இங்க வந்து இணைஞ்சிருந்தேன். பட் அது டீட்டெயிலா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு குறையும் நம்ம மக்களுக்கு வராது. அற்புதமான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கிற மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை, அது நிறைவேறும். இல்லை பிரச்சாரம் பண்ண போறேன்னு வச்சுக்கலாம், உங்க யூகத்துக்கே விட்டுறேன்.
பிரச்சாரம் செய்யணும். அவ்வளவுதான். That is it. மக்களவைத் தேர்தல் நெருங்குவதை அடுத்து வேட்பாளர்கள் இன்று முதல் வேட்புமனு தாக்கல் செய்ய தொடங்கியுள்ளனர். ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் போட்டியிட சுயேட்சை வேட்பாளரான அகமது ஷாஜகான் முதல் நபராக தனது வேட்புமனுவை சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோஹிணியிடம் வழங்கினார். வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளதால் சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. இன்று முதல் வருகிற 26ஆம் தேதி வரை வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்யலாம் எனவும் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது 5 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் மாவட்ட ஆட்சியர் அருண் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனுவை தருமபுரி மாவட்டத்தில் முதல் நபராக தேர்தல் மன்னன் பத்மராஜன் ஆட்சியர் மலர்விழியிடம் வேட்புமனுவை வழங்கினார். இது பத்மராஜனின் 200வது தேர்தல் என்றும் 3 முறை லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இவர் கின்னஸ் உலக சாதனைக்கு தேர்வாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இன்று தருமபுரி நாடாளுமன்றத்துக்கு 200 முறையாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். நான் முதலாக 1988 இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளேன். உலக கின்னஸில் இடம்பெறுவதற்காக இந்த முயற்சியில் ஈடுபட்டேன். 96 ஒரே நேரத்தில் 2 தொகுதிகளுக்கு மேலே போட்டியிடக்கூடாது. 91 என்ன ஆந்திராவில் கடத்தப்பட்டதுனால வேட்பாளர் இறந்து போனால் தேர்தல் நிறுத்த மாட்டாங்க. இந்த சட்டங்களுக்கு நான் தான் காரணம். அதே மாதிரி ஜனாதிபதிக்கு 100 MP சைன் பண்ணால் தான் வேலிட் ஆகும். அதனால பார்ட்டிக்கு மட்டும் தான் அங்கெல்லாம் நிற்க முடியும். மற்றபடி ஒரு சுயேட்சையாக ஒருத்தர் எந்த ஒரு போஸ்ட்டுக்கும் ஜெயிச்சிட முடியாது. பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொள்ளாச்சியில் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என கடந்த 16ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை இன்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிபிஐ விசாரிப்பது குறித்து ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் சிபிஐ மற்றும் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நக்கீரன் கோபால் முன்ஜாமீன் கோரிய வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பான நக்கீரன் கோபால் மீதான அவதூறு வழக்கு, சபரீசன் மீதான வழக்கு உட்பட அனைத்து வழக்குகளையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அங்குள்ள ஆலயம் மற்றும் தர்காவில் வழிபாடு செய்தார். காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கடந்த 2 நாட்களாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அவர் மிர்சாபூரில் உள்ள ஆலயங்களில் இன்று காலை சென்று பிரார்த்தனை செய்தார். இதையடுத்து பிற்பகல் மிர்சாபூரில் உள்ள மௌலானா சிஸ்ரி தர்காவுக்கு சென்றார். அங்கு அவருக்கு தர்கா நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட பிரியங்கா காந்தி தர்காவில் மலர் போர்வை சாத்தி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக ஆட்சியில் மக்கள் எந்த நன்மையும் பெறவில்லை, மாற்றாக துன்பத்தில் சிக்கி தவிக்கின்றனர் என்றார். பாஜக அரசு மக்களை வஞ்சித்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மக்களவைத் தேர்தலில் 283 தொகுதிகளில் வெற்றி பெற்று பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என டைம்ஸ் நவ் தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் கட்சிகளின் வெற்றி வாய்ப்பு குறித்து டைம்ஸ் நவ் விஎம்ஆர் இணைந்து கருத்து கணிப்பு நடத்தி முடிவு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கேரளத்தில் மொத்தமுள்ள 20 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி 16 தொகுதிகளிலும், பாஜக 1 தொகுதியிலும், இடதுசாரிகள் 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் மொத்தமுள்ள 25 தொகுதிகளில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி 22 தொகுதிகளிலும், தெலுங்கு தேசம் கட்சி 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. தெலங்கானாவில் மொத்தமுள்ள 17 தொகுதிகளில் தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி 13 தொகுதிகளிலும், பாஜக 2 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 1 தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. 28 தொகுதிகளை கொண்ட கர்நாடகத்தில்
பாஜக 15 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 13 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. 42 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் 31 தொகுதிகளிலும் பாஜக 11 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. பீகாரில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் பாஜக கூட்டணிக்கு 27 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கூட்டணிக்கு 13 தொகுதிகளிலும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாஜக 8 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கூட்டணி 6 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என குறிப்பிட்டுள்ளது. 21 மக்களவை தொகுதிகளை கொண்ட ஒடிசாவில் பாஜக 14 தொகுதிகளிலும் பிஜு ஜனதா தளம் 7 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. 14 தொகுதிகளை கொண்ட அசாமில் காங்கிரசிற்கு 4 தொகுதிகளும் பாஜகவிற்கு 8 தொகுதிகளிலும் ஐடியூஎஃப்பிற்கு 2 தொகுதிகளும் கிடைக்க வாய்ப்புள்ளது. 48 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரத்தில் பாஜக கூட்டணி 39 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 9 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. குஜராத்தில் பாஜக 24 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவிற்கு 42 தொகுதிகளும் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் கூட்டணிக்கு 36 தொகுதிகளும் காங்கிரசிற்கு 2 தொகுதிகளும் கிடைக்க வாய்ப்புள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் 5 தொகுதிகளிலும் பாஜகவை வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் பாஜக 22 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. 25 தொகுதிகளை கொண்ட ராஜஸ்தானில் பாஜக 20 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. டெல்லியில் மொத்தமுள்ள 7 தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெற வாய்ப்புள்ளது. 10 தொகுதிகளை கொண்ட ஹரியானாவில் பாஜக 8 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் காங்கிரஸ் கூட்டணி 12 தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி 1 தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாஜக 2 தொகுதிகளிலும் தேசிய மாநாட்டு கட்சி 4 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. 4 தொகுதிகளை கொண்ட ஹிமாச்சல பிரதேசத்தில் பாஜக 3 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 1 தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. சண்டிகரில் பாஜகவே வெற்றி பெறும். 11 தொகுதிகளை கொண்ட சத்தீஸ்கரில் பாஜக 6 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி 34 தொகுதிகளிலும் பாஜக அதிமுக கூட்டணி 5 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்களவை தொகுதியிலும் காங்கிரஸ் வெற்றி பெறும் என குறிப்பிட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக பாஜக கூட்டணி 283 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 135 தொகுதிகளிலும் பிற கட்சிகள் 125 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் லட்சக்கணக்கிலான பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் அல்புதீன் என்பவரிடமிருந்து 34,08,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அது ஹவாலா பணமா என அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே காரில் வந்த பலரிடம் உரிய ஆவணமின்றி இருந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மொத்தம் 3,52,000 ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து பறிமுதல் செய்த பணத்தை மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைத்தனர். ஈரோடு மாநகரில் 5 குழுக்களாக பிரிந்து தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். குருசாமி தலைமையில் நடத்தப்பட்ட சோதனையில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பணத்தை அதிகாரிகள் கைப்பற்றினர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் சோதனைச் சாவடியில் உரிய ஆவணங்கள் இன்றி லாரியில் எடுத்து சென்ற 11 லட்சம் ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மக்களவைத் தேர்தல் நெருங்குவதையொட்டி பதற்றமான வாக்குச்சாவடி மையங்களில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளதால் கடலூரில் பாதுகாப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 3 டிஎஸ்பி, 13 ஆய்வாளர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் சென்னை பெரம்பூரில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் உள்ள பகுதிகளில் துணை ராணுவத்தினர் அணிவகுப்பு நடத்தினர். துணை ராணுவத்தினர் மற்றும் போலீசாரின் இந்த பேரணியானது வியாசர்பாடி, எம்கேபி நகர் உள்ளிட்ட பகுதிகளின் வழியாக நடத்தப்பட்டது. இதேபோல்
நெல்லை மாவட்டத்தில் பணப்பட்டுவாடாவை தடுக்கும் வகையிலும் அடகு கடைகள் மூலமாக தேர்தல் விதிமீறல் நடைபெறாமல் இருக்கவும் நகை அடகு கடை உரிமையாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையர் விஜயலட்சுமி கலந்து கொண்டு அறிவுரை வழங்கினார். மேலும் தேர்தல் விதிமீறல் நடைபெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார். தேர்தல் நடப்பதையொட்டி சென்னையில் 1000 பேர் தங்களது துப்பாக்கிகளை போலீசில் ஒப்படைத்துள்ளனர். தொழிலதிபர்களும் முக்கிய பிரமுகர்களும் தங்களை பாதுகாக்க உரிமம் பெற்ற கை துப்பாக்கிகளை வைத்திருப்பது வழக்கம். இவர்கள் தேர்தல் நேரத்தில் அப்பகுதியில் உள்ள போலீஸ் நிலையத்தில் ஒப்படைப்பதும் தேர்தல் முடிந்த பிறகு அதை மீண்டும் வாங்கிக் கொள்வதும் வழக்கம். இதன்படி தற்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் நடைமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. எனவே தமிழகத்தில் துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் அதனை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்து வருகின்றனர். சென்னை மாநகரில் மட்டும் 1000 பேர் இதுவரை துப்பாக்கிகளை ஒப்படைத்துள்ளனர். திருப்பரங்குன்றத்தில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 2 ஆட்டோ ஓட்டுநர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே உள்ள தனக்கன்குளம் பகுதியைச் சேர்ந்த அங்குசாமிக்கு 9ஆம் வகுப்பு படிக்கும் மகள் இருக்கிறார். இவர் தினமும் ஆட்டோ மூலம் பள்ளிக்கு சென்று வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று பள்ளிக்கு சென்று மாணவி வீடு திரும்பும்போது ஆட்டோ ஓட்டுநர் விஜயகுமார் மற்றும் அவரது நண்பர் பிரதாப் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளனர். அப்போது மாணவி தேர்வெழுதும் அட்டையால் அவர்களை தாக்கி கூச்சலிட்டுள்ளார். இதனால் மாணவியை பாதி வழியிலேயே இறக்கிவிட்டு இருவரும் தப்பியுள்ளனர். இதுகுறித்து மாணவியின் தந்தை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் 2 பேரையும் கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.